ஒரு ஒரு திரும்ப அப்படி இல்லை. அதனால் அவர் வைகை செல்வன் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்க முடியாது. அதில் எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களை நன்றாக அறிவேன். பல ஆண்டுகளாக அடிக்கடி நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் அவர் இந்த கூட்டணியிலிருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. போகமாட்டார்னு நினைக்கிறேன். கருத்து வேறு சில விஷயங்கள் இப்போ சீட்டு கூட கேட்கணும்னு மார்க்சிஸ்ட் கூட தான் சொல்கிறாங்க, கூட கேட்போன்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அல்லது ஒரு கூட்டணி ஆட்சியில் வந்தால் அமைச்சர் வாக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் நல்லது தான் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒன்றும் டிமாண்ட் இல்லை. யாரும் அதை கட்டாயமாகவோ அல்லது இது அந்த மாதிரி வந்தால் தான் கூட்டணினும் யாரும் அப்படி ஒன்றும் வலியுறுத்தலை. யாரும் அவங்களுடைய விருப்பத்தை ஆசையை என்ன எல்லாருமே கட்சி நடத்துறது. தேர்தல் நேரத்தில் எம்எல்ஏ எம்பின்னு வரும்போது எம்எல்ஏ எம்பி ஆகணும், எம்எல்ஏ எம்பி ஆகிட்டால் அப்புறம் மந்திரி ஆகணும். இது இப்படி நினைக்கிறது அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களோ தொண்டர்கள்லேருந்து தலைவர்களுக்கு நினைக்கிறது இயற்கை யதார்த்தமான விஷயம் அது. அதனால் அப்படி விருப்பத்தையோ அல்லது ஒரு எண்ணத்தையோ அல்லது கட்சி சார்பில் தொண்டர்கள் சொல்கிற கருத்தை தலைவர்கள் பிரதிபலிக்கிற வகையை வச்சுக்கிட்டோ இது ஒரு நிர்பந்தம்னோ கண்டிஷன்னோ முரண்பாடுன்னோ கருத்து வேறுபாடுன்னோ உடஞ்சிருச்சுன்னோ சொல்ல முடியாது.